தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக ஓப்போ தரப்புலேருந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டுப்பீங்க. இந்த வீடியோவில் இந்த ENCO W51 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இயர்ஃபோன் TWS இயர்ஃபோன்ஸை பற்றின ரிவ்யூ தான் வந்து சொல்ல போகிறேன். அண்ட் ரிவ்யூ மட்டும் கிடையாதுங்க, உங்களில் ஒரு நபர்களுக்கு நான் இந்த பர்டிகுலர் டிவைஸை கிஃப்ட்டும் வந்து தரப்போகிறேன். எப்படி வின் பண்ணுறது, என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை கடைசிக்கும் பாருங்கள். இந்த ENCO W51ல நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் 10,000 15,000 இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஹைப்ரிட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க, சி சார்ஜிங் அதாவது சி ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க, கூடவே பைனியூரல் லோ லேட்டன்சி அந்த ப்ளூடூத் டிரான்ஸ்மிஷன் லெஃப்ட் டு ரைட் அதெல்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, ட்ரிபிள் மைக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கால்ஸில் இருக்கும்போது எல்லாம் வந்து பயங்கரமாக வந்து உங்களுடைய ஆடியோ இந்த சைடு அந்த சைடு வந்து பேச முடியும். IP54க்கான டஸ்ட் மற்றும் வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 24 hours மியூசிக் பிளேபேக் இருக்குது அப்படின்றது போல நிறைய விதமான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அன்பாக்சிங் எல்லாம் வந்து ஆல்ரெடி நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்சிங்லேயே சேர்த்து இதையும் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சார்ஜிங் கேஸ் உள்ள ஹெட்செட் அதுக்கு உண்டான சின்ன சின்ன இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். பட் இதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் இந்த கேஸை பார்த்துலாம். கேஸ் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு லுக்குங்க, நல்ல கிளாஸியாக கொடுத்துருக்காங்க, காம்பேக்டாக இருக்குது. பட் இன்னும் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி ஷேப் கீழே இருந்து இப்படி ஓப்பன் பண்ணுறது இல்லாமல் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் நிறைய பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். பட் அது வந்து இதில் கிடையாது, அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். ரெண்டாவது இது நல்ல கிளாஸியாக கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸியாக பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஓப்போடைய பிராண்டிங் எல்லாமே அப்படி மின்னும். பட் மேட் ஃபினிஷ் வேணுன்றவங்களுக்கு கொஞ்சம் வந்து இது அந்தளவுக்கு செட் ஆகாது. பட் மற்ற எல்லாருக்குமே பார்க்குறதுக்கு ஒரு டீசெண்டான லுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நமக்கு ஹெட்செட் வந்து ஒரு நல்ல ஹெட்செட் குவாலிட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக அதோடைய டிசைன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஹெட்செட்டுடைய டிசைன் தான் எப்படி இருக்கும்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிளாஸ்டிக் கொடுத்துருவாங்க. ஒரு சில டைம் ஒரு சில பேருக்கு ஃபிட் ஆகாது, இன்னும் ஒரு சில பேருக்கு பெருசாக இருக்கும், இன்னும் ஒரு சில பேருக்கு சரியாகவே வந்து உட்காராது, சவுண்ட் கேட்காது. பட் இதில் அந்த சவுண்டுடைய குவாலிட்டி கரெக்டாக வந்து காதுக்கு போகிற மாதிரியான டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு சில பேருக்கு இது என்னடா குச்செல்லாம் வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சாலும் பட் ஃபிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 100% பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு பர்ஃபெக்டாக இருந்தது. மேக்ஸிமம் நண்பர்களுக்கு வந்து ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இதோடைய டிசைன் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இயர் டிப்ஸும் ரப்பரைஸ்டு இயர் டிப்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ஸோ மேக்ஸிமம் வந்து ஃபிட் ஆகிடும். இதில் உங்களுக்கு வியர் டிரெக்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் பாடல்கள் கேட்குறீங்க, படம் பார்த்துட்டு இருக்கீங்க, யாரோ வராங்க பேசுகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் இது எடுத்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிடும். திரும்ப நீங்கள் வச்சிங்கன்னா ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரிபிள் மைக்ரோஃபோன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. கால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் நான் யூஸ் பண்ண வரைக்குமே இதுதான் பெஸ்ட் கால் குவாலிட்டி கொடுக்குதுன்னு சொல்லலாம். 3 மைக் இருக்குது, தேவையில்லாத நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுது. அட் த சேம் டைம் உங்களுடைய வாய்ஸை என்ஹான்ஸ் பண்ணி ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் கேட்க வைக்குது. நான் மேக்ஸிமம் வந்து இண்டோரில் அவுட்டோரில் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தேன், பர்ஃபெக்டாக வந்துருக்கு. ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அதாவது மைக்குடைய குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு மைக் வந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லும். இதில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ எவ்வளோ வரைக்கும் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது அப்படின்றது அவங்க சொல்கிறாங்கன்னா 35 டெசிபிள்ஸ் வரைக்குமே இது வந்து தேவையில்லாத நாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்றது போல் சொல்கிறாங்க. ஸோ நான் அவுட்டோரில் யூஸ் பண்ணி பார்த்தேன். இண்டோர்லேயும் ஃபேனோ ஏசி ஏதாச்சும் வந்து போடும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், வேணாம்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய இஷ்டம். ஆன் பண்ணும்போது பேட்டரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கன்சியூம் ஆகும், ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நார்மலாக வர மாதிரி இருக்கும். ஸோ அதிகமாக பஸ்ஸில் போகிறவங்க, ட்ரெயினில் போகிறவங்க, இல்லை வெளியில் போகிறவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிறது ஒரு பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அண்ட் ஒர்க் ஆகும் போதும் ஸ்லீக்காக வந்து ஒர்க் ஆகுது. நானும் இது வந்து ஒரு ஜஸ்ட் கிமிக் ஃபீச்சர் மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் யூஸ் பண்ணும்போது ஒரு பர்ஃபெக்டான காம்போவாக இருக்குது. பட் நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரி நான் வச்ச உடனே அப்படியே சுற்றி இருக்கிறதெல்லாம் கப்புன்னு சைலண்ட் ஆகிடுமா, எதுவுமே கேட்காதா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. தேவையில்லாத வரக்கூடிய எக்ஸ்ட்ரா நாய்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபில்டர் பண்ணிடுது. உங்களுடைய மியூசிக்கை நீங்கள் அழகாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்கலாம். இதில் ப்ளூடூத் 5.0 கொடுத்துருக்காங்க, 7nm ஒரு டைனமிக் ரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல பஞ்சியான ஒரு பேஸ் இருக்குன்னு தான் சொல்லும். மிட்ஸாக இருக்கட்டும், ஐஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அதுவும் நான் நார்மலாக வந்து சவுண்ட் கேட்கறது எல்லாமே அந்த 65% to 75% இந்த ரேஞ்சில் தான் வந்து கேட்பேன். ரகுமான் சாங்ஸாக இருக்கட்டும், இளையராஜா சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலேயும் போறீங்கன்ற பட்சத்தில் ஸ்லைட்டாக உங்களுக்கு ஹைஸ் எல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் மற்றபடி சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிட்னஸ் கரெக்டாக இருக்கிறதுனால நல்ல பஞ்சியாக இருக்குது. அண்ட் சவுண்டுடைய கிளாரிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்செட்டில் மட்டுமே 25 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஹெட்செட்லையுமே 25 mAh கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சார்ஜிங் கேஸில் 480 mAh அந்த மொத்த பேட்டரி வந்து இருக்குது. ஸோ இந்த கேஸை யூஸ் பண்ணி நீங்கள் இதை சார்ஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1 hour 20 minutes வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வயர்லெஸ்
வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு, கூடுதலான ஒரு விஷயம். அண்ட் மெயினா இந்த பர்டிகுலர் ஹெட்செட்டுடைய பேட்டரி லைஃப் எவ்வளோ நேரம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 hours அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ நான் ஒரு தடவை யூஸ் பண்ணும்போது எப்படி வந்ததுன்னா 3 hours கிட்ட வந்தது. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் நீங்க வச்சீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும். ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ அது நீங்க நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டர்ம்ஸ் தான். ஒரு தடவை இது ஃபுல் சார்ஜில் இருக்கும்போது இதை நீங்க கண்டினியூஸாக எவ்வளோ தடவை ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண முடியும்னா 20 hours வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். அவங்க 24 hours சொல்றாங்க. பட் நீங்க அப்ராக்சிமேட்டா நீங்க ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் யூஸ் பண்ணா கூட உங்களுக்கு 20 hours அப்படின்றது மினிமமா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் வந்துடும். கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. டக்குன்னு கனெக்ட் ஆயிடுது. அண்ட் ஒரே டைம்ல நீங்க 2-3 டிவைஸ்ல கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கேமிங் விளையாடுறதுக்கும் இந்த ஒரு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. லோ லேட்டன்சி இது சப்போர்ட் பண்ணுது. அண்ட் மெயினா இதோட கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுத்துலயுமே டச் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நீங்க ஓப்போ மொபைல் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க கஸ்டமைஸே வந்து பண்ணிக்கலாம். எஸ், உங்களுக்கு தேவையான மாதிரி டபுள் டேப் பண்ண எங்க போகணும், ரைட் சைடில் என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடில் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனும் வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஓப்போ டிவைஸ் இருந்ததுன்னா. பட் மற்ற டிவைசஸ்ல அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டிஃபால்ட் ஆப்ஷன் என்னவோ அதுதான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் நீங்க டபுள் டேப் பண்ணீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து வந்துடும். அதே நீங்க ட்ரிபிள் டேப் பண்ணீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். அதே நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டபுள் டேப்க்கு ஸ்கிப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரிபிள் டேப்க்கு கூகுள் அசிஸ்டன்ட் தான் வரும். இதை நீங்கள் கான்ஃபிகர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனை அவங்க ஒரு அப்டேட்டில் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஹெட்செட் கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் பட்ஜெட்டில் ஒரு பர்ஃபெக்ட் காம்போ அப்படின்னு சொல்லும். பிகாஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான நீட்ஸ் இருக்கும். அவங்களுக்கு எப்படி தேவையோ அவங்க வந்து அதை கரெக்டாக அவங்களுடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து மாற்றி வச்சுக்கிட்டாங்கன்னா இது சவுண்ட் கேட்கறதுக்கும் சரி, கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே சரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயமா இருக்கும். ஓவராலாக இந்த ஹெட்செட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு பேட்டரி லைஃபும் சூப்பராக இருக்குது. அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஒரே ஒரு விஷயம், இந்த மாதிரி கேஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் எனக்கு அந்த பர்சனலாக அந்த ப்ரிஃபரன்ஸ் கொஞ்சம் டாலாக அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இந்த மாதிரி விஷயங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்றவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு காம்போவாக இருக்கும். சவுண்ட் குவாலிட்டியுமே சரி, பேட்டரியுமே சரி, ரெண்டுமே நல்லா இருக்குது. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனுமே ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஓரளவுக்கு இந்த பர்டிகுலர் பட்ஜெட்டில் எதிர்பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து இவங்க ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ நீங்கள் ஒருவேளை வாங்குறதா இருந்தீங்கன்னா நான் இப்போ ஒரு கிவ்அவே வைக்கிறேன். கிவ்அவேல ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வாங்குறீங்களா என்னன்றதை பாருங்க. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருப்பேன். சோ இந்த கிவ்அவேல வின் பண்றதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்பவே சிம்பிளான விஷயங்கள் தான். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. பிளஸ் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய இமெயில் அட்ரஸ் போட்டு இந்த ஹெட்செட்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்றதை டைப் பண்ணுங்க. இது ஒரு விஷயம். இரண்டாவதாக நீங்க செய்ய வேண்டியது நம்மளுடைய இன்ஸ்டாகிராம். அடுத்த 10 நாட்களுக்கு நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்ல போடக்கூடிய போஸ்ட்ல உங்களுடைய கமெண்ட் அண்ட் லைக் இருக்கணும். சோ நான் ஏதாச்சும் ஒரு போஸ்ட் செலக்ட் பண்ணி அந்த போஸ்ட்ல இருந்து யாராச்சும் ஒரு கமெண்ட் ரேண்டமா வந்து நான் ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணி வந்து செலக்ட் பண்ணுவேன். வின்னர் யாருன்றதையும் நான் இன்ஸ்டாகிராம்ல நம்மளுடைய ஸ்டோரிஸ்ல மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணுவேன். மற்ற எந்த இடத்துலயும் அனௌன்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ இன்ஸ்டாகிராமுக்காகவே வைக்கக்கூடிய ஒரு கிவ்அவே தான் இது. ஸோ மறக்காம அந்த இடத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு கீழே மறக்காம உங்களுடைய கமெண்ட் வந்து இருக்கணும், இமெயில் அட்ரஸும் இருக்கணும். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.